ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். ஸோ ப்ரோமோ 2, ப்ரோமோ 1 நம்ம எல்லாம் வரிசையாக பார்த்துட்டோம். இப்போ ப்ரோமோ 3 வந்திருக்கு. இந்த போகி பண்டிகை நாளைக்கு வரப்போகுது இல்லைங்களா? ஸோ எதெல்லாம் எரிக்க போறீங்க, இந்த போகி பண்டிகையில் எதெல்லாம் தூக்கி போட்டு எரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி எல்லாத்திட்டையும் கேட்குறாரு. ஸோ ஒவ்வொரு ஆள் எந்திரிச்சு அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஜாக்லின், அடாடாடாடா அப்பா சாமி, இந்த 2 நாள் ஜாக்லின் முந்திரி கொட்டையாட்ட முந்தி முந்தி எந்திரிச்சு எந்திரிச்சு ஆன்சர் பண்றாங்க ஐயா. எல்லாத்துலயும் கெத்தா இருக்காங்களாமா, எல்லா விஷயத்திலயும் கெத்தா காமிக்கிறாங்களாமா. சரி, ஓகே டன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பத்தி நானே பெருமையா பேசுறேன், என்னை பத்தி நானே நிறைய இடத்துல பேசுறேன், அதை கொஞ்சம் குறைச்சுக்கணும்னு தோணுது சார், அதை போட்டு எரிக்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க அந்த மேடம். ஓகே சரிம்மா, நீ அப்படித்தாம்மா பண்ணிட்டு இருக்கிற, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் உங்களோட இதை நீங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து யாரு, தீபக் வந்து முன்கோபத்தை வந்து நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து முன்கோபம் வந்து நிறைய வரும், அதை நான் தூக்கி போட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ராணா வந்து அடிபட்டப்ப நான் வந்து அதை பொய்ன்னு சொன்னேன், அது தப்பு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன், அதை நான் எரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்துக்குமரன், பாராசா வா முத்துக்குமரன், அதாவது அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, கெத்தா நடந்தாரு இல்லையா, அதை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு தலைமை அப்படிங்கிறது வரும்போது நம்மளுக்கு தலைக்கணம் அப்படிங்கிறது வருது இல்லையா, அதை தானே நீங்க தூக்கி போட்டு எரிக்கணும் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதானே கைஸ்? இப்ப வரைக்குமே முத்துக்குமரன் வந்து சரியா டைட்டில் வின்னர் அப்புறம் வந்து எல்லாம் சொல்லி ரவீந்திரனும் உள்ள வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளேயே பிஆர் வேலையை நல்லாவே பாக்குறாரு, சரியா? ஸோ இப்படிலாம் இருக்கும்போது முத்துக்கு வந்து தலைக்கணம் அப்படிங்கிறது வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏன்னா யாருமே இப்ப உள்ள வந்த 8 கண்டஸ்டன்ட்டுமே தீபக்கிட்ட கூட ஒவ்வொரு சில நேரத்துல வந்து ரவீந்தர் வந்து இவன் வாயை எப்படியாவது நம்ம புடுங்கணும், இவங்கிட்ட எதையாவது நம்ம சொல்லணும்னு சொல்லி தீபக்கு சண்டைக்கெல்லாம் இழுக்க பார்த்தாரு. ஆனா தீபக் கிட்ட அவரோட பருப்பு வேகலை, சரியா? ஆனா முத்துக்குமரனை எந்த இடத்துலயும் யாருமே சீண்டல, சாச்சனாவோ சுனிதாவோ அதுக்கப்புறம் சிவகுமாரோ அர்ணவோ, சரியா? அதுக்கப்புறம் வர்ஷினி, தர்ஷா குப்தா யாருமே வந்து முத்துக்குமரன் கிட்டேயே போகல. எல்லாரும் சேர்ந்து அடிச்சது ஒரே ஆளு சௌந்தர்யா மட்டும்தான், சரியா? ஜாக்லின்னு கூட பரும்போக்காதான் சொன்னாங்களே ஒழிய சௌந்தர்யாவை மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க, சரியா? ஆனா முத்துக்குமரனுக்கு விஜய் சேதுபதி சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார். அப்ப நீங்க அந்த தலைக்கணத்தை தானே நீங்க போகி பண்டிகையில கொளுத்தி போடணும், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனை நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. முத்துக்குமரனுக்கு வந்து இது லைட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சைடா ஏதோ திட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, சரியா? பார்க்கலாம். எல்லாம் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு முடிஞ்சிருச்சு இல்லையா, இனி எல்லாம் உள்ள வந்து மண்டையை போட்டு கழுவுவாங்க. ஏன்னா இனி அந்த கண்டஸ்டன்ட் உள்ள வர போறாங்க இல்லையா, அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தானே வருவாங்க, அவங்களும் மண்டையை கழுவுவாங்க. ஆக மொத்தம் மண்டையை கழுவி பொங்கலை ஒரு வழியா ஓச்சு சாட்டர்டே சண்டே ஃபைனலை வச்சு முடிச்சு விடுங்கடா.